நல்விருந்து கதையின் பாத்திரங்கள்: பூனை ராஜா, ஒரு அறிவாளி சமையலர்; எலி மணி, அதிக சாப்பிட விரும்பும் புத்திசாலி. மற்ற சில பூனைகள் மற்றும் எலிகள். ஒரு பாரம்பரிய கிராமத்தில் உள்ள பெரிய வீட்டில் ராஜா என்ற ஒரு பூனை இருந்தது. அது மிகவும் நுண்ணிய சமையல் கலைக்காரர். வீட்டு எஜமானர் இல்லாத நேரத்தில் செல்வி தனது சமையல் திறனை வளர்த்து கொள்ள பல வகையான உணவுகளை தயாரித்து சுவைத்து பார்த்து வந்தது. ஒரு நாள் அது வீட்டில் விதவிதமான உணவுகளை சமைத்துக் கொண்டிருந்தது. அந்த சமையலினுடைய வாசனை எல்லா பக்கங்களிலும் பரவியது. மணி என்ற ஒரு புத்திசாலி எலி அதே வீட்டில் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. பூனை ராஜா செய்த சமையலின் வாசனையை மோப்பம் பிடித்த எலி அந்த உணவை எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஆனால் அதற்கு ஒரு பயம். அந்த பக்கமாக சென்றால் அந்த பூனை ராஜாவுக்கு நாம் உணவாகி விடுவோம் என்ற பயமும் இருந்தது. எப்போதும் ராஜாவின் உணவுகளை பார்த்து உண்ண ஆசைப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள் வீட்டின் எஜமானர் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். பூனை ராஜாவை பார்த்து, எஜமானர் பூனை உணவு மிகவும் சுவையாகவும் பலவிதமாகவும் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ராஜா சமையல் பொறுப்பை பெற்றது. ராஜா பூனை மிகவும் நல்ல குணம் கொண்டது. அது தன் எஜமானர் சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது சமையல் திறமையை வெளிப்படுத்த நினைத்தது. எனவே சமையல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அது நல்விருந்து வானத்தவர்க்கு என்ற குரலை மனதில் கொண்டு மிகவும் சிறப்பாக உணவுகளை சமைக்கத் தொடங்கியது. இதனை பார்த்த மணி தனது நண்பர் எலிகளுடன் சேர்ந்து, இந்த விருந்தில் நாமும் ஒரு பங்கு பெறலாமா என்று யோசித்தது. ஆனால் ராஜாவின் சமையலறையில் எலி அடியெடுத்து வைக்கும் நேரத்தில் அது வேட்டையாடப்படும் என்று நினைத்து ஒரு யோசனையை செய்தது. புதிய யோசனை. மணி ராஜாவை பயத்துடன் சந்தித்து, நாங்களும் இந்த விருந்தில் உதவி செய்ய விரும்புகிறோம். நாங்கள் பயனுள்ள வேலை செய்தால் நமக்கும் உணவு கிடைக்குமா என்று கேட்டது. ராஜாவின் சிந்தனை. முதலில் ஆச்சரியமான பூனை எலிகள் உண்மையில் உதவ விரும்புகிறார்களா என்று சற்று யோசித்தது. ஆனால் விருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதால், நீங்கள் உணவை அலங்கரிக்க உதவினால் உங்களுக்கும் சிறிய பங்கு கிடைக்கும் என்று ஒப்புக்கொண்டது. சமையல் அனுபவம். ராஜா உணவை சமைத்தது. மணி மற்றும் எலிகள் சிறிய வேலைகள் செய்து உணவை அழகாக அலங்கரித்தார்கள். விருந்து அன்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் உணவுண்டனர். விருந்து முடிந்த பின் செல்வி மற்றும் மணி நண்பர்களாகி, ஒரு நல்ல விருந்து அனைவருக்கும் சேர்ந்து செய்கிற பொழுதுதான் சிறப்பாகும் என்று நினைத்து மகிழ்ந்தனர். அனைவரும் உணவை மிகவும் மகிழ்வோடு ருசித்து உண்டதை பார்த்து சமையலர் ராஜா பூனையும் மணியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஒற்றுமை உணவையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்தால் வாழ்வு இனிமையாகும் என்று உணர்ந்தார்கள். விலங்குகளின் உரையாடலின் மூலம் விளக்கலாம். இது சிறிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.